உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நிலத்தை எப்படி செலவு இல்லாமல் வளத்தை அதிகப்படுத்துறது, இயற்கை வேளாண்மைக்கு குறுகிய காலத்தில் எப்படி நிலத்தை தயார் பண்ணுறது. இப்போ மற்ற நுட்பங்கள்லாம் சொல்லும்போது இயற்கை வேளாண்மை நீங்கள் செய்யணும், நிலம் முழுமையாக மாறணும்னா 2லேருந்து 3 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பரிந்துரைக்கிற முறை பார்த்திங்கன்னா 1 வருடத்துக்குள்ளே நீங்கள் அந்த பலனை பார்க்க முடியும். அதற்கான பதிவு தான் இந்த வீடியோ. இதில் இருக்கிறத நீங்கள் அப்படியே செய்து பாருங்கள். 6 மாதத்திலிருந்தே உங்களுக்கான வித்தியாசத்தை நீங்கள் நிலத்தில் பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். பசுந்தாள் உரங்கள் எப்படி எந்த மண்ணுக்கு என்ன மாதிரி விதைகளை தேர்வு செஞ்சு விதைக்கணும்னு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் மண்ணுக்கு ஏற்ற பசுந்தாள் உரங்களை என்ன பண்ணுங்கள், விதையை வாங்கி 20லேருந்து 25 கிலோ. சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உழவு ரொட்டவேட்டர் மூலயமா 2 தடவை உழுதுருங்க. 2 தடவை நல்லா புழுதியாக உழுதுட்டு அதுக்கப்புறம் இந்த விதைப்பை பண்ணுங்கள். விதைப்பு பண்ணி 45லேருந்து 60 நாள் வந்தோடனே மடக்கி உழுதுறீங்க. சரிங்களா? உழுததுக்கு பிறகு சரிங்களா, உழுது அந்த பசுந்தாள் உரங்களை மடக்கி உழுததுக்கு பிறகு ஒரு வாரம் நிலத்தை அப்படியே விட்டுட்டு, சரிங்களா, 1 வாரம் விட்டால் போதும். 5வது நாள்லேருந்து ஒரு 10வது நாளுக்குள்ளவே என்ன பண்ணுங்கள், ஒரு 200 லிட்ரு ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி நீர் வழியாக என்ன பண்ணுங்கள், நிலம் முழுக்க உங்களால் பாய்ச்ச முடிஞ்சால் நிலம் முழுக்க பரவுற மாதிரி மடவாயில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் முழுக்க பரவுற மாதிரி அந்த 1 ஏக்கர் நிலத்துக்கு முழுக்க போகிற மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? முதல் விஷயம் இது. சரிங்களா? பசுந்தாள் உரத்தை மடக்கி உழுது 1 வார காலத்துக்குள்ளே இது நீங்கள் ஒரு தடவை பண்ணிவிடுங்க. சரிங்களா? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பயிர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஏதாவது பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா பயிர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எந்த பயிர் பண்ணாலும் 10 நாளைக்கு ஒரு தடவை, சரிங்களா, தொடர்ந்து 200 லிட்ரு இந்த ஜீவாமிர்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து தண்ணீர் வழியாக கொடுத்துக்கிட்டே வரணும். 10 நாளைக்கு ஒரு தடவை. 1 வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்க முடிஞ்சால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு 10 நாளைக்கு கொடுக்க முடிஞ்சாலும் பரவாயில்லை. இல்லை அதிகபட்சமாக வேணும்னா 15 நாளைக்கு மேலே போகக்கூடாது. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும்னா 10 நாள் வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து நீங்கள் ஜீவாமிர்தத்தை நீர் வழியாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். சரிங்களா? இதுதான் அடிப்படை. இது நீங்கள் 2 மாத காலம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய மண்ணை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மண் மாறி இருக்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கலாம். 3வது நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் மண்புழுக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? தொடர்ந்து நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை இது நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். இது போல் செய்துக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுடைய என்ன பயிர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அறுவடை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் கண்டம் மாறி இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மண் இயற்கைக்கு மாறணும் முழுசாக அப்படின்னா 1 வருடத்துக்குள்ளே மாறிடணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களெல்லாம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறணுன்னா மண் பொலபொலப்பாக இருக்கணும். சரிங்களா? அப்போ பொலபொலப்பாக இருக்கணும்னா நம்ம கனமான ரக வாகனங்கள், அதாவது நெல் அறுக்கிற மிஷின், டிராக்டர், இந்த மாதிரி விஷயத்த நிலத்துக்குள்ளே இறக்காமல் இருக்கணும். அது மிக முக்கியமான விஷயம். சரிங்க? அப்புறம் இறக்காமலே எப்படிங்க உழவு ஓட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர் இறக்காமல் நீங்கள் உழவு ஓட்டணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் நிலம் ஏற்கனவே வளமாக மாறிடுச்சு, மண் பொலன்னு ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, பவர் டில்லர் இருக்குது. சரிங்களா? பவர் டில்லர் வச்சு நீங்கள் புழுதியும் ஓட்ட முடியும். பவர் டில்லர் வச்சு நீங்கள் ஓட்டிக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லை உங்களால் முடியும்னு பார்த்தீங்கன்னா மாடு வச்சு ஏர் உழுதுக்கோங்க. இது மாதிரி கனம் கம்மியாக இருக்கிற பொருளை மட்டும்தான் நீங்கள் வச்சு பயன்படுத்தி உழவு செய்யணும். இது மாதிரி செஞ்சுட்டு தொடர்ந்து நீங்கள் 10 நாட்களுக்கு ஒரு தடவை ஜீவாமிர்தத்தை என்ன பயிர் செஞ்சாலும் சரி, சரிங்களா, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா 1 வருட காலம், அதாவது 6 மாதம் கழித்து உங்களோட நிலம் மண் மாறி இருக்கிறத, வளம் கூடுறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது பசுந்தாள் உரத்தை மடக்கி உழுதுறீங்க. தொடர்ந்து 10 நாளைக்கு ஒரு தடவை என்ன பயிர் செஞ்சாலும் ஜீவாமிர்தம் கொடுத்துக்கிட்டே வரீங்க. அறுவடையின் போது கனமான ரக வாகனங்களை உள்ளே இறக்காமல், உழவு ஓட்டும் போது டிராக்டர் போன்ற பெரிய பெரிய வாகனங்களை உள்ளே இறக்காமல், வெயிட்டு கம்மியாக இருக்கிற ரக வாகனங்களான பவர் டில்லரு இல்லைனா ஏர் மாடு இது மாதிரி வச்சு உழவு செய்து திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த பயிர் செய்யும் போதும் இதே மெத்தட் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 6 மாதத்துக்கு பிறகு உங்களோட நிலம் வளம் மாறுறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும்.
சரிங்களா? இது நான் அனுபவத்திலே பார்த்துருக்கேன். எங்களோட மண் மாறி இருக்கிறத நாங்கள் ஒரு இடத்துல வந்து அது மாதிரி மாறி இருக்கிறதே பார்த்துருக்கோம். இப்போ எங்களோட மண் வந்து இந்த பொல பொலன்னு ஆயிருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். சரிங்களா? முழுக்க முழுக்க நான் கொடுத்துருக்க ஜீவாமிர்தம் மட்டும்தான். உழவு வந்து பார்த்திங்கன்னா வெயில் நாளில் மட்டும்தான் உழவு ஓட்டுவோம். மற்ற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிலம் சும்மாவே தான் இருக்கும். பாருங்கள், பயிர் செய்கிற காலத்தில் ஜீவாமிர்தம் மட்டுமே கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா மண் வந்து மண்புழுக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுது. மண்புழுக்கள் அதிகமாக வர்றதுனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணுடைய வளம் வந்து மிகுந்துக்கிட்டே போகுது. மண்ணுடைய வளம் மிக மிக என்ன ஆகுதுன்னா மேல் பகுதியில் நிறைய இந்த நஞ்சை பயிர்கள்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள், இந்த மாதிரி பயிர்கள்லாம் புதுசாக என்னோடய நிலத்தில் வந்து முளைக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அதுவுமே நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் போடுறேன். சரிங்களா? புஞ்சை நில பயிர்கள்ன்றது வேறு, நஞ்சை நில பயிர்கள்ன்றது வேறு. நஞ்சை நிலங்கள்லாம் நல்ல பயிர்கள்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படுத்திய கீரை வகைகள் எல்லாமே கூட முளைச்சி வரும். சரிங்களா? அந்த மாதிரி கீரை வகைகள்லாம் இப்போ என்னோடய நிலத்தில் வந்து இயற்கையாக வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? இப்போ பகுதியில் அக்கம் பக்கத்தில் யாருமே அந்த மாதிரி பயிர்கள் செய்து இல்லை. எல்லாருமே கெமிக்கல் தான் பண்ணுறாங்க. நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறதுனாலேயே இந்த நிலத்தில் இது மாதிரி பயிர்கள்லாம் வளர ஆரம்பிக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இதில் சொல்லியிருக்க நுட்பங்களை வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிலத்தினுடைய தன்மை எப்படி மாறுது, எந்தளவுக்கு நிலம் வளமாக மாறுதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய பதிலை வந்து கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு இந்த தகவலை வந்து கடத்துங்க. சரிங்களா? ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே அனுபவத்தில் நாம் பயன்படுத்தி எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கோம், எந்த அளவுக்கு மண் மாறி இருக்கிறத பார்த்துருக்கோமோ அதை தான் நம்ம அனுபவமாக கொடுக்குறோம். இது யாரையும் வந்து யாரோ செய்ததனுடைய இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம பண்ணலை. சரிங்களா? இதை நீங்கள் கடைப்பிடித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேறு தகவல் சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு போடுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.